ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம கிட்ஸ் சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பெரிய பாத்திரம் எடுத்து வைக்கணும். இப்போ நம்ம எண்ணெய் விட்டு போகணும். இப்போ எண்ணெய் கூட நெய் போட போகணும். பிரியாணிக்கு தேவையான மசாலா ஐட்டம் போட போகிறோம். இப்போ நம்ம வெங்காயம் போட போகிறோம். இப்போ நம்ம கொஞ்சம் வெங்காயத்துக்கு உப்பு போட போகிறோம். உப்பு எதுக்கு போடுறோம்னா சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிறதுக்கு. இப்போ பச்சை மிளகா போட போகிறோம். பச்சை மிளகா வதங்கினதுக்கப்புறம் கொத்தமல்லி போட போகிறோம். இப்போ கொத்தமல்லி வதங்கினதுக்கப்புறம் புதினா போட போகிறோம். இப்போ பிரியாணிக்கு தேவையான முக்கியமான பொருளான இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறோம். இப்போ பிரியாணிக்கு தேவையான மஞ்சத்தூள், காரத்தூள், கரம் மசாலா இப்போ போட போகிறோம். இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி போட போகிறோம். இப்போ எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தயிர் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். நீங்கள் தான் இப்போ பிரியாணிக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்களா? எஸ். என்ன பண்ணுறீங்க? பிரியாணி என்ன நீங்கள் பிரியாணிக்கு உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் செஞ்சுருக்கீங்களா? நானோ. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறீங்களா? எஸ். எஸ் நோ தானே? ஆமாம். ஓகே. இப்போ இந்த பிரியாணி உங்க கூட வேற யாரெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறா? சுதன், ரித்திக், தன்ஷா. ஓ. அப்புறம் சட்டிபிடியா, விஜயத்தா, அம்மா, கவி அத்தை, அகர்ந்து விட்டி அத்தை. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் சிக்கன் ஆட் பண்ணணும். இப்போ பிரியாணி செய்யறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு சாய் கார்த்தியை கொஞ்சம் ரைம் சொல்கிறான். சிட்டுக்குருவி பறந்து வா, பட்டு சிறுகை விரித்து வா, அரிசி தடவின் பறந்து வா, அழகு நிலவை பிடிச்சி வா, கொத்தி கொத்தி தின்னவா, தட்டி தட்டி நாண்டு வா, முயிலே முயிலே ஓடி வா, துள்ளி துள்ளி ஓடி வா, வெள்ளை முயிலே ஓடி வா, வெளியே போகலாம் ஓடி வா, உன்னை அள்ளி கொள்ளவன், பள்ளிக்கு எடுத்து செல்லவேன், புள்ளைங்களுக்கு காட்டவேன், கொல்ல இளம் பெற்றுவேன். தேங்க்யூ. சூப்பரா. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ லெமனை அரிசியில் ஊற்ற போகிறோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சாதம் உடையாமல் இருக்கிறதுக்கு. செமையாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி போட போகிறோம். நீங்கள் பிரியாணி செய்யலைன்னா உங்களுக்கு ஏன் என்ன வந்தது? ஏன்னா வாரத்தில் 6 நாளும் அம்மா அப்பா கஷ்டப்படுறாங்களே, இன்னைக்கு ஒரு நாள் நம்ம அவங்களுக்கு சமைச்சு கொடுத்தா அவங்க சந்தோஷப்படுவாங்க சொல்லிட்டு. சூப்பருங்க, சூப்பர். இதுக்காக உங்கள் பிரியாணி சூப்பராக வரும். உங்கள் பிரியாணி இது வரைக்கும் நல்லா வந்திருக்கா? நல்லா வந்துருக்கு. ஹாய் கைஸ், இப்போ நம்ம செஞ்ச பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? எங்கள் கிட்ஸ் பிரியாணி எப்படி இருக்குன்னு எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்கா? என்ன பண்ற? வேறங்களா நீங்க பிரியாணி செய்யலையா? ரைஸ்ல சாய எடுத்து கொட்டாச்சு.